அருணாலயம் நடத்தும் சுடரொளி 2026 லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு அவார்டியா வந்திருந்தேன். இந்த டைம் இங்க வந்து நான் ஒரு எம்சியா வந்திருக்கேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு குடும்ப விழா மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அருணாலயம் பத்தி சொல்லணும்னா அது வந்து இட்ஸ் ஆர்ட் ஆஃப் லைக் அந்த கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீல் வந்திருக்கு. எப்படிடா அந்த அருணா மேம் இவ்வளோ கைண்டா இவ்வளோ இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், ரீசன்ட் இன்ஸ்பிரேஷனா வந்து மாறி இருக்காங்க. அங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து கிட்ட வந்து குட்டி குட்டி பாப்பாங்க தான், பட் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ഞങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്തതുകൊണ്ട് നന്ദി. കാരണം ഇതുകാലം വരെ ഞങ്ങൾക്ക് ഒരു ഉദവി ചെയ്യാൻ ആരും ഉണ്ടായിരുന്നില്ല. ഇപ്പോൾ ഇത് സ്കൂളിൽ വന്നപ്പോൾ തുടങ്ങിയിട്ട് ഞങ്ങൾക്ക് ஒரு சந்தோஷமாயிட்டு இதாயிட்டு ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் போயிட்டு. சார் நாங்கள் கண்ணம்பாளையத்துலேருந்து வரோங்க. இப்போ எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் நடக்கிறக்கு கொஞ்சம் சிரமங்க. அதனால இப்போ ட்ரஸ்ட் மூலியமா மளிகை ஜாமான் கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிப்பா, உதவி பண்ணுறாங்க. சாமி மாதிரிப்பா, பொருள் எல்லாமே கொடுக்குறாங்கப்பா, ரொம்ப உதவி செய்கிறாங்கப்பா. சாமி மாதிரிப்பா. எனக்கு இந்த உடம்புக்கு நல்லா இல்லாமல் இருந்ததுங்க. அப்போ நான் ஆக்சிஜன் கேட்டு தான் உள்ளே வந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டாங்க. மேடம் அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பல. வீட்டுக்கு மாதம் மாதம் எனக்கு மல்லிகை பொருள், எனக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன ஒரு காரியம் இருந்தாலும் கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு மாதத்துக்கு மல்லிகை பொருள் சாதனங்கள் எல்லாம் எனக்கு உதவி பண்ணுறாங்க. வேறு எந்த காரியம் இருந்தாலும் என்ன கூப்பிடுறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறேன். அருணா மேடத்துக்கு எங்களோட ஃபுல்லு சப்போர்ட்டும் இருக்கும். அதே மாதிரி நன்றி, எங்களுக்கு 2 பேருக்கும் நன்றி நன்றி. இங்கே கொடுக்கறது நல்லா உதவியாக இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம், முடியாத குழந்தைகளுக்கு, அதனால் ரொம்ப நன்றி. நான் அருணா அவங்களோட ஃப்ரெண்டு. இன்னொன்று மாம்ஸ் பேக்ஸ் வேறு வச்சுருக்கேன். அந்த கேக்கு நான் டெலிவரி பண்ண போகும்போது அவங்க எனக்கு பழக்கமானாங்க. பழக்கமாகும்போது ரொம்ப க்ளோஸ்னாங்க. இப்போது என்னென்னா குழந்தைங்களுக்கு அவ்வளவு பண்ணுறாங்க. அவங்க நிறைய டிகிரி முடிச்சிருக்காங்க, டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பழகும்போது அப்படி தெரியவே செய்யாது. நேச்சுரலாக ஒரு அம்மா கூட இருக்கும்போது எப்படி நம்ம வீட்டில் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஒரு இயரிங் பேட் யாராவது குழந்தைக்கு வேணும்னா கூட யாராவது ஒரு 2000 ரூபாய் டொனேட் கொடுத்தாங்கன்னா கூட போட்டு தான் அவங்க செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல் ஃபுட் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, கல்வி கொடுக்கறதுன்னு எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு எல்லாரும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க.